ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். அதாவது தண்ணியே விடாமல் எண்ணெயிலேயே வதக்கி செய்கிற பொரியலும் ரசமும் சாப்பாடும் தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு இரவு சமையல். எங்கள் பெரியம்மா எண்ணெய் எதுக்கு இவ்வளோ ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு வந்து தண்ணியே ஊற்றாமல் எண்ணெய் மட்டும் ஊற்றி, ரொம்ப மிதக்கிற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு ஊற்றி கொஞ்சம் கையில் எல்லாம் எண்ணெய் ஒட்டிச்சு. அதனால் பெரியம்மா எதுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன் அப்படின்னு பேசினாங்க. எனக்கு அப்படி செஞ்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் காரமாக. அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பெரியம்மா சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ சொல்லுவாங்க பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இடுப்பு வலின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் கஷ்டமாக இருக்குது. டேப்லெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் வேண்டான்ட்டு போட்டு தடவி இருக்கிறாங்க முதுகுக்கு. பார்த்துட்டு இல்லைன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும். அடிக்கடி வந்து இங்கே ஷோல்டர் பிடிச்சிக்குது, இடுப்பு பிடிச்சிக்குது. ஏன்னா சுத்தமாக சத்தே இல்லை போல் இருக்குதுங்க. அங்கங்கே நரம்பு இழுத்து பிடிச்சிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா சத்தான சாப்பிட்டா தான். எது வாங்கிட்டு வந்தாலும் சாப்பிட்றதில்ல, எது கொடுத்தாலும் சாப்பிட்றதே கிடையாது. நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று வந்து வச்சுருவோம். அப்படி நல்லா சாப்பிட்டு தெம்பாருன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. அப்படி ஓகே, உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெரியப்பா தூங்கிட்டு இருக்கிறாங்க, பெரியம்மா சாப்பிட்டுக்கிறாங்க. பெரியம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லி வருங்க. இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னாங்க, தைலம் போட்டுக்கிறாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட்டுக்கிறாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் அங்கே வருங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு என்ன கம்மி வேண்டதா? ஹாய் சொல்லுமா. ஹாய்.